பொதுவாக இந்த ஜெனரல் இங்கிலீஷை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, நம்முடைய ஏ லெவல்ல ஒவ்வொரு பாடங்களை நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஸ்ட்ரீம்களை. அந்த ஸ்ட்ரீமில் மேலதிகமான பாடங்களில் உண்டாதான் ஜெனரல் இங்கிலீஷ் காணப்படுது. 3 பாடங்கள் மேலதிகமாக காணப்படும்: ஜெனரல் ஐடி, ஜெனரல் நாலேஜ், அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ். சொன்னா இந்த ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பரில் பொதுவாக பார்ட் 1, பார்ட் 2 காணப்படுது. அந்த பார்ட் 1 கொடுக்கப்படுற நேரம் வந்துட்டு 1 மணித்தியாலம். அந்த பார்ட் 1 வந்துட்டு 2 பகுதிகளாக பிரியுது. ஒன்று ஏ பார்ட், இன்னொன்று பி பார்ட். அது மொத்தமாக 60 புள்ளிகளாக காணப்படும். அதே போல பார்ட் 2வும் காணப்படுது. அந்த பார்ட் 2 வந்துட்டு மொத்தமாக கொடுக்கப்படுகின்ற மணித்தியாலங்கள் 3. அந்த 3 மணித்தியாலத்துக்கு மேலதிகமாக ஒரு 10 நிமிடங்கள் வாசிப்பு நிமிடங்களாக கொடுக்கப்படுது. அதுக்குரிய புள்ளிகளாக 140 புள்ளிகள் வழங்கப்படுது. 140. அப்ப இந்த 140 60 கூட்டி பார்க்கல, கூட்டு மொத்தமாக 200 புள்ளிகள் வருது. அது 2ஆ பிரிக்கும் போது 100 புள்ளிகள் அடிப்படையில் வழங்கப்படும். முதலாவது நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, இங்க காட்டப்படுற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, எப்பயும் இன்ஸ்ட்ரக்ஷன் தருவான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கட்டாயம் பார்த்திருக்க வேண்டும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல 2வது பார்ட் தான் சொல்லப்படுது. மார்க்ஸ் வில் பி deducted for incorrect punctuation, bracketக்குள்ள omission of full stops, capital letters and etc. and for mistakes in basic grammar. அதாவது முற்றுப்புள்ளி, கேபிட்டல் எழுத்துக்கள், இந்த மாதிரியான விடயங்கள். அதே மாதிரி கொஸ்டின் மார்க். இந்த இந்த முற்றுப்புள்ளிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக நாங்கள் எழுதக்கூடியது வாக்கியங்களாக காணப்படும். எனவே நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும். வாக்கியத்தினுடைய முற்றுப்புள்ளியை தொடர்ந்து கேபிட்டல் லெட்டர் வரும். இந்த ரெண்டுமே மிகவும் முக்கியமாக காணப்படும். அதுக்கு தான் ஒமிஷன் என்று சொல்லுது. ஒமிஷன் என்ற விட்டு விடுதல் ஆஃப் ஃபுல் ஸ்டாப் கேபிட்டல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லப்படுது. ஆக நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த மாதிரியான 2 விடயத்தை நம்ம விட்டிருக்கோம். ஆகவே இந்த 2 விடயங்களையும் விடுறதால இந்த மார்க்ஸ்கள் டிடக்டட், குறைக்கப்படுகிறது. அதாவது வரையறுக்கப்படல, குறைக்கப்படுது. குறைக்கப்படுது என்று சொன்னா என்னண்டா, எடுக்கப்பட்ட புள்ளியிலிருந்து ஒவ்வொரு புள்ளிகளாக கழிக்கப்பட்டு வருது. எனவே நாங்க ஒரு 50 எடுக்கோம்டா, 50ங்கிறது ஒரு புள்ளிங்கிறது சீச்சித்தி. ஆனா சீச்சித்திய பெற்ற ஒரு புள்ளையால ஒரு புள்ளி இழக்கப்பட்டுச்சுன்னா, அந்த புள்ளியால அந்த புள்ள பெறுகின்ற தரம், கிரேட் வந்துட்டு எஸ் ஆக போயிடும். அதே மாதிரி மேலதிகமாக மிஸ்டேக்ஸ் இன் பேசிக் கிராமர் சொல்லப்படுது. அதாவது அடிப்படை இலக்கண பிழைகள். அடிப்படை இலக்கண பிழைகள் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, உதாரணமாக நான் ஒரு வாக்கியம் சொல்றேன் தமிழ்ல பாருங்க. நான் கடற்கரைக்கு நேற்று போவேன், அல்லது நான் கடற்கரைக்கு நேற்று போகிறேன் என்று சொல்றது ஒரு நாங்க தமிழ்ல கேட்கல இது பிழை என்று எங்களுக்கு குயிக்க விளங்கும். ஆனா இங்கிலீஷ்ல பார்க்கல நம்மளுக்கு விளங்காது. உதாரணமா எடுத்துக்கொண்டா ஐ கோ டு த பீச், அங்கல நான் எஸ்டர்டே என்று போடுறேன். ஐ கோ டு த பீச் எஸ்டர்டேன்னா நான் நேற்று கடற்கரைக்கு போகிறேன் வருது. இந்த இடத்துல நாங்க எப்படி எழுதணும்? ஐ வென்ட் டு த பீச் எஸ்டர்டே என்று எழுதியிருக்கணும். எனவே இந்த இடத்துல காணப்படுற அந்த சின்ன பேசிக் அடிப்படை கிராமர் பிழையால எங்களுக்கான புள்ளிகள் என்ன செய்யப்படும்? கழிக்கப்படும். அது மட்டும் இல்லாமலுக்கு மேலதிகமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா எழுத்து பிழைகள். நாங்கள் வளமையாக விடுறது வேகமாக எழுதும் போது எழுத்து பிழைகள் அதிக அளவில் விடுவோம். அது ஓயல் மாதிரி இல்லை, இது ஏ லெவலுங்கிறதால கொஞ்சம் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து தந்திருக்கேன் தரவாக. அதை விட்டு இப்ப நாங்க உதாரணமாக இந்த கேள்வி அடையாளம், வியப்பு குறிச்சொற்கள், அதே மாதிரி இந்த இந்த பங்க்சுவேஷன் மார்க் பிளஸ் கிராமர் மிஸ்டேக்ஸ், அடிப்படை இலக்கண பிழைகள் விடுகிற இடத்தை எடுத்துக்கொண்டோம்னா, இந்த கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்க விட மாட்டோம். ஏன்? இந்த இடத்துல நாங்க தரப்பட்ட விடையத்தான் கொண்டு எழுத வேண்டியிருக்கு. அதுல இலக்கண பிழைகளோ, அதுல எழுத்துப்பிழை வாரதோ, அதுல நிறுத்தற் குறியீடுகள் புலவாரதோ மிக அரிது, அங்க தேவைப்படாது. எனவே இந்த இடத்துல நாங்க அந்த பிழையை விட போறது இல்லை. ஆக நாங்க எங்க விடுவோம் சொல்லி பார்த்தா, அந்த கொஸ்டின் பேப்பர்ல காணப்படுகின்ற ரைட்டிங் பார்ட் அதுல தான் விடுவோம். எனவே பெரும்பான்மையான மாணவர்கள் அந்த கேள்வியை வாசிக்கும் போது ரைட்டிங் பார்ட் மிகவும் இலகுவாயிருக்கும் என்று நினைச்சு கொண்டு என்ன செய்வாங்க? அவ எழுத துவங்குவாங்க. அப்போ அவட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்துட்டு ரைட்டிங்கில் தான் இருக்கு. மேலவலுக்கு போனால் நம்ம எடுக்கிற ஸ்ட்ரீமில் பெரும்பான்மையான ரைட்டிங்கில் இருக்கும். அந்த ரைட்டிங்கில் இருந்ததினுடைய அந்த வேகம் நம்மளுக்கு இங்கிலீஷில் ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் எழுதணும் போல தான் இருக்கும் அந்த எண்ணம். அவ எழுத தோங்க அந்த இதில் இருக்கிற பிள்ளைகள் விட அந்த பிள்ளைக்குரிய மார்க்ஸ்களில் குறைவுகள் காணப்படும். எனவே முதலாவது எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆரம்பத்தில் ஓஎல்ல நாங்கள் படிச்சிருந்தோம். ஆரம்பத்தில் பேப்பர்ல ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு வகையாக பிரித்து வழங்கப்படுத்தியிருந்தோம். ஆனா அந்த பேப்பர்ல அந்த விஷயங்கள் மென்ஷன் பண்ணப்படலை.
ஆனா இங்க அப்படி இல்ல. ஒவ்வொரு கேள்வியும் எப்படியான தரத்தை கொண்டது, என்னென்ன வடிவில் உருவாக்கப்பட்டது, என்னென்ன தேர்ச்சி மட்டம், கம்பிட்டன்சில ஒவ்வொரு கேள்வியும் எடுக்கப்பட்டதுங்கிறத தெளிவாக காட்டுவான். பார்ட் 1 ஆனது 2 பகுதியாக பிரியுது. பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் 2 ஆனது 3 பகுதிகளாக பிரியுது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு பிரியுது. அதுல முதலாவது பார்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, இங்க பாத்தீங்கன்னா நீங்க விளங்கு கிராமர் அண்ட் vocabulary, சொல் வளங்களும் அடிப்படை இலக்கணங்களும். எனவே இந்த இடத்துல அந்த கேள்விகளை பார்த்த வழங்க முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்திலே தரான். ஆரம்பத்திலே எப்படி தரான்னு நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா கேள்வியிலே தரான் ப்ரிப்போசிஷன் அவன் மென்ஷன் பண்றான். எனவே இந்த கேள்வி எது சம்பந்தமான நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன், கிராமர், இலக்கணத்தோட சம்பந்தப்பட்டு. எனவே ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வி வந்துட்டு கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னா நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் மூலவெல்ல டென்ஸ் சம்பந்தமான கேள்வி. அதுதான் இந்த கிரேமர்னு சொல்றான். எனவே இந்த மாதிரியான கேள்விகள் அவங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது மிகவும் இலகுவான கேள்விகள். உங்களுக்கு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா நீங்க எங்கேயோ நாங்கள் ஓஎல்ல படிச்ச விஷயங்கள் இங்கே நிறைய காணப்படும். ஆகவே நீங்க இலகுவாக இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடியதாக காணப்படும். பொதுவாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியில இலக்கண பிள்ளைகள்ல எந்த அளவுக்கு மிகவும் இலகுவா அந்த கேள்வி எடுத்திருக்கான்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உதாரணமாக இந்த சோங்கிறது ஒரு வினைச்சொல் வேர்ப் டூ. எனவே வேர்ப் டூக்கு பக்கத்தில் இன்னொரு வினைச்சொல் மேலதிகமாக இரண்டாவது வினைச்சொல் ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தப்படும் போது அந்த வாக்கியத்துக்குரிய வினைச்சொல் வேர்ப் ஐஎன்ஜி ஏற்றுக்கொள்ளும். எனவே இந்த இடத்துக்குரிய விடையாக சிட்டிங் வரும். அதே மாதிரி நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ப்ளீஸ் என்று சொல் வந்து ப்ளீஸ்ங்கிறது ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு வேண்டுகோள் விடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். எனவே வேண்டுகோள்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வினைச்சொல் verb 1 பேஸ் ஃபார்ம் அல்ல ரூட் வேர்ப்னு சொல்லுவோம். நாங்க ஏற்கனவே நாங்க வீடியோவில் நம்மட யூடியூப் சேனல் இராஸ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற அந்த இதில் வந்துட்டு வினைச்சொற்களின் வகைகள் சம்பந்தமாக போட்டிருக்கோம். எனவே இந்த வினைச்சொல்லியுடைய வகையை பார்த்தீங்கன்னா ப்ளீஸுங்கிற ஒரு ரிக்வஸ்ட், எனவே ரிக்வஸ்ட்டில் வந்து verb 1 பயன்படுத்தப்படும். எனவே அதை விட செல்லுங்கிறது அப்படியே வரும். ஆகவே இந்த மாதிரியான கேள்விகள் மிகவும் இலகுவான கேள்விகளாக இங்கே துவக்கப்பட்டிருக்குது. நான் 1, 2 கேள்வி வழங்கப்படுத்துகிறேன், முழுமையாக விளங்கப்படுத்தல. எனவே இப்படியான கேள்விகளை நம்ம செய்வதன் மூலம் இலகுவாக மார்க்ஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பாருங்க இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா 6வது கேள்வி. வுட் யூ மைண்ட் கிவ்னு தந்திருக்கான். இந்த கேள்வியில வுட்டுங்கிறது ஒரு மொடல் வேர்ப். வில்லுங்கிறது, வுட்டுங்கிறது, கேனுங்கிறது, குட்டுங்கிறது, ஷெல்லுங்கிறது, ஷுட்டுங்கிறது, அதே மாதிரி மஸ்ட்டுங்கிறது. இந்த மாதிரியான மொடல் வேர்புகளுக்கு பக்கத்தில் பொதுவாக வேர்பன் காணப்படும். எனவே இந்த மைண்டுங்கிறது வேர்பன் மரியாதைக்கு பயன்படுத்தப்படும். வுட் யூ மைண்ட், நீங்க தப்பா எண்ணி கொள்ளாமல் இருக்கு, ஏதும் தவறாக நினைச்சு கொள்ளாமல் இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படியான முறைக்கு இந்த ஃப்ரேஸை பயன்படுத்துவோம். எனவே அந்த இடத்துல ஒரு மைண்டுங்கிற பிரதான வினைச்சொல் வந்துட்டு ரெண்டாவது ஒரு இன்னொரு வினைச்சொல் வரப்போகுது. எனவே 2 வினைச்சொற்கள் ஒரே வாக்கியத்தில் பயன்படுத்தப்படும் போது அங்க நாங்க verb ing பயன்படுத்துவோம். எனவே இந்த கேள்விக்குரிய விட கிவிங் அமையும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய படிச்சிருக்கேன் நாங்க. ஆகவே இந்த கேள்விகளை இலகுவாக நம்ம இந்த கேள்வியை செய்யலாம். எனவே இந்த கேள்வியை முழுமையாக வாசிக்க தேவையில்லை. கேள்வியில இலகுவாக ஒன்றுக்கு முன்னால் ஒன்று நாங்க குயிக்கா போய் அந்த கேள்விகளை செக் பண்ணி ஈஸியாக செஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். அது மாதிரி 3ஆம் கேள்வியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வியில 3வது மென்ஷன் பண்ணப்படுற கேள்வி கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க அண்டர்லைன் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட். இங்க சரியான சொற்கள் கண்டு இடைவெளி நிரப்ப சொல்லி அதுக்குரிய புள்ளிகளும் வழங்கப்பட்டிருக்கு. 10 புள்ளிகள் அனுபவம். அவை இந்த கேள்விக்குரிய விடைகளை நாங்கள் இலகுவாக கண்டறிந்து கொள்ளலாம். இது என்ன சம்பந்தமான கேள்விண்டா முதலாவது பிரேக்கெட்ல தரப்பட்டது ஹிஸ், ஹிம், ஹீங்கிறது. அதாவது நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2வது இடவெளில பிரேக்கெட்டுக்கு தரப்பட்ட கன்ஜங்ஷன். 3வது இடவெளில தரப்பட்ட மெனி, சம், எனிங்கிறதெல்லாம் வந்துட்டு டிட்டர்மினஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 4வதுல காணப்படுறது வந்து ப்ரொனவுன்னு சொல்லுவோம். அதே போல 5வது எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தரப்படுறது வந்து கன்ஜங்ஷன். அந்த 6வதுல தரப்படுறது வந்து ப்ரொனவுன். இப்படி 7வதுல தரப்படுறது எல்லாம் வந்துட்டு ஆர்டிக்கல், அதே மாதிரி டிட்டர்மினஸ்களை தந்திருக்கான். இப்படி சின்ன சின்ன கேள்விகளை உருவாக்குறான். எனவே இந்த கேள்விக்கு இலகுவாக நாங்க அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக 3வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க விளங்கும் வாட்டர். வாட்டர்னா நீர். ஆகவே நீரை நாம எண்ணலாமா? மெனி வாட்டர் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. காரணம் மெனிங்கிறது எண்ணக்கூடிய பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும். அப்போ உதாரணமாக மெனி ஸ்டூடெண்ட்ஸ், மெனி கிளாஸ் ரூம்ஸ்,
மெனி சப்ஜெக்ட்ஸ் ஆகவே இந்த இடத்துல எண்ண முடியுமா? எனவே அப்படியான சொல்ல பயன்படுத்த முடியாது. அதே போல எனி வாட்டர்ன்னு சொல்ல முடியாது. ஆகவே சம் வாட்டர். ரைட். அதே போல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இங்க ஆட்டம் போடுகின்ற கன்ஜங்ஷன்கள். எனவே இந்த மாதிரியான கேள்விகளை நீங்க பார்க்க உங்களுக்கு இது விளங்கும். அதே மாதிரி இந்த முதலாம் கேள்வியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த முதலாம் கேள்வியை பார்த்தீங்கன்னா இதுல காணப்படுற ஹீங்கிறத எடுத்துக்கொண்டா ஹீ சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்பது ஒரு வாக்கியத்துல சப்ஜெக்ட் எடுவாயின்னு சொல்லுவோம். வினை சொல்லுக்கு முன்னால வந்திருக்கும், வேர்புக்கு முன்னால. எனவே இந்த இடத்துல இந்த இந்த வந்தீங்கன்னா பிக்டுங்கிறது வேர்ப். அதே மாதிரி இந்த ஹெல்டுங்கிறது இந்த எண்டுங்கிறது கன்ஜங்ஷன். எனவே எண்டு வந்துட்டா அந்த ரெண்டு வாக்கியத்து கன்ஜங்ஷன் தான் இது. ரெண்டு வாக்கியத்தை இணைக்கக்கூடிய சொல். எனவே முன்னால ஹீங்கிறது சப்ஜெக்டாக காணப்படும். சப்ஜெக்டுக்கு பக்கத்துல காணப்படுகின்ற இந்த பிக்டுங்கிறது வேர்ப். எனவே வேர்பை தாண்டிட்டோம். ஆகவே சப்ஜெக்ட்லேருந்து தாண்டி வேர்பை தாண்டி அங்கே போயிட்டோம். எனவே ஹீங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுனா மட்டும்தான் பயன்படுத்தப்படும். எனவே இந்த இடத்துல வினைச்சொல்லை தாண்டினதுல இருந்து ஹீங்கிற சொல் வராது. இப்படியான இலகுவான டெக்னிக்குகளை கையாளுவதன் மூலம் இந்த கேள்வியை நம்ம ஈஸியா மார்க்ஸ் எடுத்து கொள்ளலாம். எனவே இப்படி ஒவ்வொரு கேள்விகளாக நாங்க தொகுத்திருக்கோம். இந்த கேள்விகளை பார்த்து உங்களுக்கு விளங்கும். இப்படி ஒவ்வொரு கேள்விகளாக போகுது. அதில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சில கேள்விகளை இலகுவாக செஞ்சு கொள்ளலாம். ஒவ்வொரு கிளாஸில் நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் தரப்பட்ட கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா சஃபிக்சஸ். பின்னால் ஒரு சொல்லினுடைய பின்னால் இணையக்கூடிய சொற்கள்னு சொல்லி தந்திருக்கானாகவே நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்படியான விஷயங்களை நாங்கள் மேலோட்டமாக செஞ்சு போவோம். எனவே ஸ்கூலில் சிலபஸ்கள் கவர் பண்ணப்படும். எனவே நாங்கள் இந்த இடத்துல இந்த கிளாஸில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இது மாதிரியான பாஸ் பேப்பர்கள் ஒவ்வொன்றாக எடுத்து அந்த பாஸ் பேப்பர் சம்பந்தமான டிஸ்கஷன், அதே மாதிரி என்னென்ன கேள்விகளை எப்படி செய்கிறது, அதே மாதிரி தரவுகள், ஐடியா, டெக்னிக்கல், அதே மாதிரி ரைட்டிங் பாட்டை எப்படி எழுதுற அப்படியான விஷயங்களை பார்ப்போம். இந்த கேள்வியெல்லாம் பார்த்தா இமேஜ் that you and your brother are planning to buy a gift for your father's birthday. Write out a dialogue சொல்லிக்க உரையாடல் சொல்லிக்க. இதுல என்னன்னு சொன்னா நாங்களோட ஓஎல் பேப்பர்ல 16வது இறுதியாக கேள்வியாக காணப்படுறது ஆர்டிக்கல், எஸ்ஏ, ஸ்பீச், டயலாக், அதே மாதிரி ஸ்டோரி இப்படியெல்லாம் எழுத சொல்லுவான். ஆனா இங்க அப்படி இல்லை, ஆப்ஷன் இல்லை. அங்க விரும்பினத்தை எழுதலாம். ஆனா இங்க அப்படி இல்லை, எல்லா கேள்வியும் செய்யணும். இங்க வந்துட்டு அந்த ஆப்ஷனுங்கிற விஷயம். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்லை செக் பண்ண 65 மார்க்ஸ்கள் அவர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்களை உருவாக்கட்டும். செலக்ட் 5 வேர்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் கிவன் பிலோ. ரைட் 5 மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் யூஸ் செலக்டட் வேர்ட்ஸ். யூ மே யூஸ் த வேர்ப் இன் எனி டென்ஸ் அண்ட் நவுன்ஸ் இன் சிங்குலர் or plural form. Do not change the form of the other words. அதாவது மற்ற சொற்களினுடைய உதாரணம் சொல்றான் பார்த்தீங்கன்னா நீங்க விளங்கும். இங்க இந்த யூ மே யூஸ் த வேர்ப்ஸ். நீங்க வினை சொற்களை பயன்படுத்தலாம் இன் எனி டென்சஸ், என்ன டென்ஸிலையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி நவுன்ஸ் இன் சிங்குலர் or plural form, அது பேச்சொற்களை பயன்படுத்தலாம், அது ஒருமையிலையும் பயன்படுத்தலாம், பன்மையிலையும் பயன்படுத்தலாம். ஆனா do not change the form of the words, other words. ஆனா மற்ற சொற்களினுடைய அந்த வேர்டினுடைய ஃபார்முகள், அதனுடைய வடிவங்களை நீங்க மாத்தாதங்க. எனவே இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்படுது. எனவே தெளிவாக நாங்கள் இந்த கேள்வி செய்யணும். ஒரு பிழை விட்டாலும் இதுக்குரிய மார்க்ஸ் புள்ளிகள் வழங்கப்பட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக நாங்கள் பார் சார்ட்ன்னு பார்த்துருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பார் சார்ட்டு, பை சார்ட் அப்படியெல்லாம் படிச்சு இங்கே சொல்ல போறதை பாருங்க. The pie charts below illustrate the main transportation methods used என்று சொல்லி தரப்படுது. இங்க 2 தரவுகள் தரப்படுது. ரெண்டுமே டபுள் பை சார்ட். 2 பை சார்ட்டுகளை தந்து அவன் கேட்கான். எனவே இது ஒரு வித்தியாசமான கேள்வியாக காணப்படுது. ஆகவே நாங்க முதலாவது விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, ஒவ்வொரு கேள்வியும் எப்படி செய்யறங்கிறத பத்தி என்ன விஷயங்களை நாங்க கடைபிடிக்கணும். இங்க பாருங்க, இந்த கேள்விக்கு 20 புள்ளிகள், 200 சொற்கள் எழுதணும். அப்ப நம்ம எப்படி இந்த கேள்வியை எழுதலாம், எப்படியான விஷயத்த இங்க கொடுக்கலாம்ங்கிறதெல்லாம் தெளிவாக எழுதப்படும். எனவே ரைட்டிங் பாடி எப்படி எழுதுறங்கிற சம்பந்தமாக எல்லாம் நாங்க முழுமையாக வழங்கப்படுத்துவோம். Thank you for watching our videos. For more videos subscribe our channel.